ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் என்னோட ஸ்டைல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் கடாய் வச்சு சூடானதும் ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 4 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா கீரி போட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 10 பல்லு பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல வதக்கி எடுத்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் மீடியம் சைஸ் தக்காளி 6 ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது 3 சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடி பிடிக்காம இருக்கோங்க, அதுக்காக தான். இது அப்படியே சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வரட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விடுங்க. லாஸ்டா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்துல கலக்க போறோங்க. இப்போ சாதம் ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 4ல இருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாங்க. இந்த அளவு ஆற வச்ச சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா தக்காளி தொக்குல ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய சாப்பாடு ஆட் பண்ணாலும் டேஸ்ட் கம்மியாயிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இதை நல்லா கலரி கொடுங்க. ரொம்பவே சிம்பிளா குயிக்கான ரெசிபிங்க. அவ்வளவுதான், நம்மள தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நாங்க சைட் டிஷ்க்கு ஆம்லேட் வாழைக்காய் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஜிஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.